ஐஏஎஸ் வந்தாச்சுன்னா அவன் சமுதாயத்தை பற்றி யோசிக்கணும், அதுலேருந்து ஒரு நல்ல விவசாயி வரணும். ஆனால் அதுலேருந்து அதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்தது? எல்லாம் மீனவனாக தான் இருப்பான், அவன் மீன் பிடிக்க தான் போவான். இந்த எண்ணத்தை அவர் மாற்றிருக்கிறார். ஒரு தனிப்பட்ட நபர் அவருடைய எண்ணத்தினுடைய வலிமையால் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சது. இன்னும் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடலாம். ஏன்னா சுவாமிஜி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க, அதனால கோயம்புத்தூர் உதாரணம் ஒன்று சொல்லிடலான்ட்டு. அங்கே காஜா மொய்தீன் அப்படி ஒருத்தர் இருக்கார் கோயம்புத்தூரில். அவரை சந்திச்சிருந்தேன். அவர்கிட்ட பேசும்போது சொல்றாரு, ₹1 கொடுங்க நான் ஒரு உயிரை காப்பாத்துறேன்றார். இப்போ இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியிலே ₹1 ஒரு உயிரா? விஞ்ஞானம் வளர வர நமக்கு லாபம் தான் எடுத்துருக்கணும். ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே நமக்கு பயம்தான், நிறைய பணம் தான் இருக்கு. ஆனால் இவர் சொல்றார் ₹1 கொடுங்க நான் ஒரு உயிரை காப்பாத்துறேன்றார். எப்படி உங்களால் முடியும்? அப்போ அவர் சொல்றார், கோயம்புத்தூரில் நிறைய பேர் இருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் ₹1 கொடுங்க, ₹1 ஒரு உயிர் என்ற பேரில் நான் அதை சாதிச்சு காட்டுறேன்றார். தொடர்ந்து முயற்சி பண்றார், நிறைய நண்பர்களை சந்திக்கிறார். ஒரு நண்பர்கள் வட்டம் அவருக்கு தயாராகுது. ₹1 சொல்லும்போது சில பேர் இவருடைய செய்யக்கூடிய சேவைகளை பார்த்துட்டு ₹1 கேட்குற, நான் ஒரு ₹10 தரேன், நான் ₹100 தரேன். இன்னும் போக போக இப்போ என்னாச்சுன்னா காஜா மொய்தீனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, காஜா மொய்தீன் உனக்கு கொடுக்க வேண்டிய ₹10,000 எங்கிட்ட இருக்கு, நீ எப்போ வேணாலும் வாங்கிட்டு போ அப்படின்றாங்க. அவர் ₹1 ஒரு உயிர் காப்பாத்துறேன்னு சொல்லியிருந்தாரு. நான் கேட்டவர், இது வரைக்கும் எத்தனை உயிர் காப்பாத்திருப்பேன்? அதாவது அறுவை சிகிச்சை, இதய அறுவை சிகிச்சை மட்டுமே அவர் எடுத்திருக்கார். இப்போ சமீபத்தில் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அதுவும் எடுத்திருக்கார். அவர்கிட்ட கேட்டேன், ₹1 வாங்குறீங்களே, எத்தனை பேருக்கு இப்போ அறுவை சிகிச்சை செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னார். உண்மையில எனக்கே நம்பிக்கை இல்லை. அவர் சொல்றார், 1000 பேருடைய இதய அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கேன்றார். நான் உடனே போனாங்க, ஒரு முறை ஒரு டேட் வச்சுட்டு கோயம்புத்தூர் போயிட்டு பார்க்கணும்னு சொன்னேன். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனார். ஒவ்வொரு இடமா காட்டுறார். இந்த குழந்தை காரைக்கால் இருந்து வந்திருக்கு, இந்த அம்மா திருச்சியிலிருந்து வந்திருக்காங்க, இவங்க கோயம்புத்தூர்ல இருந்தாங்க, இப்படி ஒவ்வொருத்தரையா காட்டிகிட்டே இருக்காரு. தினசரி அவருடைய சிந்தனை முழுக்க சமுதாயத்தை பற்றி தான் இருக்கு, ஏழை மக்களை பற்றி தான் இருக்கு. அவர் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுங்களா? செருப்பு கடை, சின்னதா ஒரு பொட்டி கடை, செருப்பு கடை வச்சிருக்கார். அது மட்டும்தான் அவருடைய வருமானம். ஆனால் சமுதாயத்துக்கு நிறைய உதவிகள் செஞ்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த 2 பேரும், ஒருத்தர் கோயம்புத்தூர் உதாரணம் சொல்லியிருக்கார், ஒருத்தர் சென்னை உதாரணம் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி சமுதாயத்தில் 800 பேர் இருக்காங்க. நாம் எண்ணங்களின் சங்கம் மூலமாக பொதுவாக நம்ம சொல்லுவோம், உதாரணம் சொல்லுவோம், கடலுக்கு எல்லாருமே கடலுக்கு ரொம்ப ஆர்வமாக போவோம். நல்ல காற்று நமக்கு கிடைக்கும் இல்லையா? கடல் காற்று ரொம்ப ஆனந்தமாக கடல் காற்று வாங்கிட்டு வருவோம். அதுக்கடுத்து கடல்ல இருந்து தான் நமக்கு உப்பு கிடைக்கும். அந்த கடல்ல இருந்து தான் வானம் போய் நமக்கு மழை நீர் கிடைக்கும். இன்னும் கடல்ல கொஞ்சம் ஆழமா போயிடுச்சுன்னு சொன்னா நிறைய மீன் கிடைக்கும், உணவுக்காக பயன்படுத்துவோம். அதே இன்னும் கொஞ்சம் ஆழமா உள்ள போயிடுச்சுன்னு சொன்னா நமக்கு நிறைய முத்துக்கள் கிடைக்கும். அந்த மாதிரி முத்துக்கள் தான், அதுல ஒரு முத்து தான் நம்ம ரைட் மந்த்ரா சுந்தர் அவர்கள். இந்த மாதிரி முத்துக்கள் 800 முத்துக்களை இப்ப நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஆயிரக்கணக்கான முத்துக்கள் இருக்கு. எங்களால் எந்த அளவுக்கு உள்ள போக முடியுமோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி போன 800 முத்துக்களை மாலையாக்கி நம்ம பாரத தாயினுடைய அன்னைக்கு மாலையா அணிவிக்கணும். இன்னும் எத்தனை பேர் கிடைக்கிறாங்களோ அத்தனை பேரையும் ஒன்று சேர்ந்து நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடணும்ன்றதுக்காக தான் இதை நான் செஞ்சிட்டு இருக்கோம். நல்ல விஷயம் சொல்லும்போது அது சமுதாயத்தில் பலன் கொடுக்கும். எப்படி ஒருத்தர் அழுதுகிட்டே இருக்காங்க 4-5 பேர், அங்கே போய் நின்ன உடனே நமக்கு அந்த சம்பவம் தெரியலன்னா கூட கொஞ்சம் அப்படி முகம்லாம் மாறிடும், கொஞ்சம் நாமளும் அவரோட சேர்ந்து அழற மாதிரி ஒரு சிந்தனை வந்துடும். அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அங்கே போய் நின்ன உடனே நமக்கு ஒரு சிரிப்பு வரும். அவங்க எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியாது, இருந்தாலும் சிரிப்போம். அதே மாதிரி தான் சமுதாயத்தினுடைய நல்ல வேலை செய்யும்போது கூட அதுக்கு அத்தனை பேரும் உதவியாக இருப்பாங்க. இது நிதர்சனமாக நாங்கள் பார்த்தது. சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவருடைய ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரார், ஃபோன் பேசிக்கிட்டே வரார். அப்போ ஒரு 4-5 திருநங்கைகள்ல நம்ம பார்த்துருக்கோம். இங்கே சென்னையில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கை தட்டி காசு வாங்குவாங்க. அவர் அப்படியே சூழ்ந்துக்கிட்டாங்க. அந்த நண்பரை சூழ்ந்துக்கிட்டு காசு கொடுன்றாங்க. இவருக்கு கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணம். உடனே அவர் பாக்கெட்டில் கையை விட்டு காசு எடுக்கிறார். அந்த பாக்கெட்டில் ஒரு ₹5000 வச்சிருக்கார். வெளியே எடுத்த உடனே அந்த ₹5000 பார்த்த உடனே அந்த திருநங்கைகள் இருந்தாங்க இல்லையா, உடனே ரொம்ப சந்தோஷமா அந்த ₹5000 அப்படி பிடிங்கிட்டாங்க. இவருக்கு ரொம்ப பக்கடிச்சு, என்னடா இது ₹5000 போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆத்திரத்தில் சொல்றாரு,
அந்த பணம் வந்து ஒரு ஏழை மாணவனுடைய படிப்புக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது நீங்க இப்ப பிடிங்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த மாணவனுடைய படிப்பு பாதிக்கும். அப்படி ரொம்ப ஆத்திரமா பேசின உடனே அந்த திருநங்கைகள் அவங்க கூடி பேசுறாங்க. மறுபடியும் திரும்பி வந்து இவரை கூப்பிட்டு அந்த 5000 ரூபாயும் கூட சேர்த்து ஒரு 50 ரூபாயும் சேர்த்து கொடுக்குறாங்க. இது நிதர்சனமா நடந்தது, நேர சந்திச்சு. அதனால நல்ல விஷயங்கள் சமுதாயத்தில் நடக்குதுன்னு சொல்லும்போது அதுக்கு ஆதரவா அத்தனை மக்களும் நம்முடன் வருவாங்க. அதற்கு நாம் தயாரா இருக்கணும், நாமும் தூய்மையா இருக்கணும், நாமும் அதற்கு தகுந்தவர்களா நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி ஜேபி அவர்களே. உங்களுடைய பேச்சாற்றலை அன்னைக்கு அந்த விழாவில் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. உங்களுடைய பணிகளுக்கு 100 விவேகானந்தரில் 1000 விவேகானந்தரில் 10,000 விவேகானந்தரை டெஃபினட்டாக நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க, உருவாங்க. நீங்கள் ஏதோ முத்து மாலன்னு என்னை பற்றி சொன்னீங்க, எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. அப்படி ஒருவேளை இந்த சுந்தர் அந்த முத்து மாலையில் நீங்கள் கோர்க்க விரும்புனீங்கன்னு சொன்னால் பாரத தாயோட கால் அடியில் அந்த முத்து இருக்கிற மாதிரி பண்ணுங்க, எனக்கு அது போதும். அதை விட எனக்கு பெரிய பாக்கியம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அடுத்து வந்து இன்னொரு சிறப்பு விருது ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நிகழ்ச்சி நேரப்படி தான் போயிட்டுருக்கு. கரெக்டாக சீக்கிரம் முடிச்சிடும், கவலைப்படாதீங்க. இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா சினிமாவில் மட்டுமே சில விஷயங்கள் வந்து சாத்தியமாக நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஹீரோ வராரு, கிராமத்துக்கு வராரு, அங்கே இருக்கிற அநீதியில் கண்டு பொங்குறாரு, இது பண்ணுறாரு, கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறாரு, எல்லாம் பண்ணி கடைசியில் வந்து சுபம். நிஜத்தில் வந்து இது வந்து சாத்தியம் கிடையாது. ஏன்னா சினிமாவில் ஹீரோவுக்கு கிடைக்கக்கூடிய சௌகரியங்கள் எதுவுமே நிஜத்தில் யாருக்கும் கிடையாது. நிஜத்தில் ஒருத்தர் வந்து அதை சாதிச்சிருக்காரு. அவரை பற்றி வரலாறு நான் கேள்விப்பட்ட உடனே சிலிர்த்து போயிட்டேன். என்ன காரணம்னா, இன்னைக்கு வந்து இந்த கல்வி மறுமலர்ச்சி, கிராமப்புறத்தில் கல்வி மறுமலர்ச்சியும் மது ஒழிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய குடும்பங்களை வந்து இந்த மது பழக்கம் வந்து பாடப்படுத்திட்டு இருக்கு. அதுக்கு எதிராக வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களை திரட்டி நாங்கள் இனிமேல் மதுவே தொடமாட்டோன்னு சொல்ல வச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு காந்தி வந்து வலியுறுத்திட்டு காலங்காலமாக வலியுறுத்திட்டு இருக்கிற விஷயத்த ஒரு தனி மனுஷனாக ஒருத்தர் சாதிச்சிருக்காரு. அதை தவிர படிப்பறிவே இல்லாத அந்த ஊருக்கு வந்து ஸ்கூலை ஏற்படுத்தி இன்னைக்கு அந்த குடும்பங்களில் இருக்கிற குழந்தைங்க வந்து எல்லாரும் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது. அன்ன சத்திரம் 1000 நட்டல், ஆலயங்கள் 10,000 நட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஒரு ஏழைக்கு வந்து படிக்க வைக்கிறதுன்றது சாதாரண புண்ணியம் கிடையாது. அதை ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவருடைய தன்னலமற்ற சேவையை பாராட்டி தர்மபுரியை சேர்ந்த திரு தங்கவேல் அவர்களுக்கு மகாத்மா காந்தி விருது வழங்கப்படுகிறது. இந்த விருது பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் இப்போ 3 கொடுத்துருக்கோம். முதலாண்டு என்ன நம்ம வளரணும் இல்லையா, இன்னும் இது ஒரு முதலாண்டு குழந்தை. அடுத்த வருஷம் இந்த விருதை அதிகப்படுத்தப்படும். இன்னும் பல்வேறு துறை சேவை சங்கங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகே, இப்போ திரு இவருடைய துணைவியார் தனலட்சுமி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களையும் மேடைக்கு வரணும்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பணிகள் செய்யும்போது அவங்களோட வாழ்க்கைத்தினுடைய பங்கு வந்து மிக மிக பெரியது. இவர் தான் ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்து வருது. நான் வந்து ஒரு தெரிஞ்ச ஒருத்தரை பார்க்க ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்போ என்னோடய வெப்சைட் பற்றி பேச்சு வந்தது. சுந்தர் வந்து இப்போ நீங்கள் ஸ்பீடாக பண்ணுறீங்க, நிறைய ஆர்டிகல்ஸ் போகிறீங்க, எல்லாம் ஓகே, நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு லைஃப் செட் ஆன பிறகு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. நான் சொன்னேன், இதை விட 2 மடங்கு என்னோடய வேகம் இருக்கும் சார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவன் வந்து என்னுடைய பணிக்கு துணை இருக்கிற மாதிரி தான் ஒரு பெண்ணை தருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் லேட் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. இப்போ நம்ம செய்யக்கூடிய வேலையை விட 2 மடங்கு என்னோட வேகம் அதிகமாக இருக்கும் சார். இன்னொன்று என் வேகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு இடத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், ஒரு லட்சியத்தை நோக்கி. அந்த லட்சியத்தை மறந்துட்டு நம்ம வழி மாறி போயிட்டோம், இல்லை மறந்துட்டோம், ஏதோ ஒரு ஞாபகத்தில் நம்ம வந்து காலம் போயிருச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து நமக்கு வந்து நம்ம போக வேண்டிய பாதை தெரியுதுன்னா அந்த பாதையில் நம்ம எப்படி போகணும்? நிற்கலாமா, நடக்கலாமா, ஓடலாமா? ஓடணும். அதுதான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ நான் செல்ல வேண்டிய பாதை எனக்கு கரெக்டாக தெரிஞ்ச பிறகு அந்த பாதையில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதுதான் இந்த ஓட்டம் வந்து இன்னும் அதிகமான வேகத்தில் இருக்கும். அதனால் வந்து நாளைக்கு வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்ட பிறகு கூட
இதை விட அதிகமாக என்னுடைய பணி இருக்கும் என்று நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போதைக்கு திரு இந்த விருதை பெறும்பொழுது தனது பணிகளுக்கு துணை நிற்கக்கூடிய அவருடைய சித்தப்பா திரு மாரப்பன் அவர்களையும் அவர் மேடைக்கு வேணும்னு சொல்றாரு. இது மிகப்பெரிய விஷயம்னா, ஒருத்தர் ஒரு விருதோ கௌரவமோ வாங்கும்போது அதுக்கு பின்னணியில் உழைத்திருக்கிறவங்க கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. அது குறிப்பாக சில பேர் ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் சேர்த்து அந்த அங்கீகாரம், அந்த வெளிச்சம் வரணும்னு நினைக்கிறாரு. அவருடைய அந்த மனப்பான்மையை நான் ரொம்ப பாராட்டுறேன். வருகை திரு மாரப்பன் அவர்களே. இதில் போன்ற சொந்தங்கள் துணைகள்லாம் தங்களது கணவன்மார்கள் செய்யக்கூடிய சேவைகளுக்கு துணை நின்று அவர்கள் மேலும் மேலும் இந்த சமுதாயத்துக்கு நன்மை அளிக்கக்கூடிய விஷயம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சொன்னாரு, ரொம்ப சந்தோஷம். வணக்கம். இது மட்டும் இப்பொழுது திரு தங்கவேல் மகாத்மா காந்திக்கான மது ஒழிப்பு மற்றும் கிராமப்புற மறுமலர்ச்சிக்கான மகாத்மா காந்தி விருதை திரு சுவாமிநாதன் அவர்கள் ஜேபி அவர்களும் திரு தங்கவேல் அவர்களுக்கு வழங்குவார். இவரை போன்ற நிறைய தங்கவேல்கள் உருவாக வேண்டும். அவர்களுக்கு நாம் இந்த வருடம் விருது கொடுத்து மகிழ வேண்டும். அடுத்து திரு ராஜேந்திரன் அவர்களும் திரு அம்மன் சத்யன் அவர்களும் இந்த சான்றிதழ் அவர்கள் வருவாங்க. நம்மளுடைய ஆண்டு விழாவில் நான் ஆண்டு விழா தான் முதல்ல ரைட் மந்த்ரா விருது முதல்ல நான் பிளான் பண்ணல, அப்புறமா தான் இது வந்தது. ஆண்டு விழாவில் இப்படி ஒரு செக்மெண்ட் வருன்றது எனக்கு நான் போன மாதம் கூட நினைக்கல. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய இறைவனோட சித்தம் அதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பாருங்க, குரு இருக்கார் பின்னாடி, அதனால அவரோட சித்தம் இது நடக்குது, அவ்வளோதான். நம்மெல்லாம் ஒரு கருவி தான். நிறைய விஷயம் இருக்கு உங்கள்கிட்ட சொல்லணும், அற்புதங்கள் வாசகர்களுக்கு தெரியும். தினம் தினம் எதனா ஒரு அற்புதம் தான். நன்றி திரு தங்கவேல் அவர்களே. நீங்க பேசுறீங்களா? சுருக்கமா கொஞ்சம் ஷார்ட்டா பேசுறீங்க. நீங்க கிளம்பலாம். இந்த விழாவை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களே, விழா பெரியவர்களே, இங்கே வீட்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த செய்திகள் யாவும் எவ்வாறு நிகழ்ந்தன என்பதை rightmantra.com உடைய சுந்தர்ஜி அவர்கள் மிக தெளிவாக அவருடைய வெப்சைட்டிலே பிரசுரித்திருக்கிறார். இந்த விருது எனக்கு வழங்கும் பொழுது இதற்கு மிகவும் துணையாக இருந்தவர்கள் என்னுடன் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்ட காரணத்தினாலே அவர்கள் இருவரையும் நான் அன்போடு அழைத்தேன். என்னுடைய சித்தப்பாவை அவரால் நடக்க முடியவில்லை என்றாலும் முயற்சி செய்து அழைத்து வந்தேன். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த கிராமத்தை முதலில் ஒரு நல்ல கிராமமாக மாற்ற வேண்டும், இந்த கிராமத்தை மற்ற கிராமங்கள் முன்னுதாரணமாக எடுத்து செயல்பட வேண்டும் என்று நான் விரும்பி ஒரு 2 ஆண்டுகள் அந்த கிராமத்திற்காக பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு பல்வேறு இடையூறுகள் நிகழும் சொற்கள் காதுக்கு வந்து கொண்டே இருந்தன. அந்த நிலையில் யாரை ஒரு சரியான ஆலோசனை கேட்கலாம் என்று நான் எனக்குள்ளே ஆலோசனை செய்தேன். அப்பொழுது நான் அடிப்படையில் ஒரு ஆசிரியர் என்பதால் ஆசிரியர் பணியில் மிக சிறந்து விளங்கி தன்னுடைய கற்பித்தல் அனுபவத்தால் அனைத்து அலுவலர்களையும் ஈர்த்த என்னுடைய சித்தப்பா அவர்கள் தமிழ் கற்பித்தால் எந்த குழந்தைக்கும் தமிழ் வராதுன்னு சொல்ல முடியாது. சென்ற வாரம் கூட அவருடைய முறையில் நம்முடைய டாக்டர் பால் ஐயா அவர்கள் நடத்திய லிட்டில் ஏஞ்சல்ஸ் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களுக்கு ஒரு 2 மணி நேரம்
எங்கள் சித்தப்பா என்ன மாதிரி கிளாஸ் எடுத்தாருன்றதை சொல்லி காட்டினேன், அவ்வளோதான். அந்த ஆசிரியர்கள் அனைவரும் இப்படிப்பட்ட எளிமையான முறை இருக்கிறது என்று கூறி மிகவும் வரவேற்பு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மீண்டும் அந்த வகுப்பை எடுக்க வேண்டும், அதனுடைய தொடர் வகுப்பையும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த அளவுக்கு அற்புதமான ஆற்றல் பெற்றவர், ஒரு எளிமையான ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவரிடம் கேட்டபொழுது கூறினார், நடந்த நிகழ்வுகளை எல்லாம் கூறினேன். சித்தப்பா, எனக்கு ஒரு முக்கியமான நெருக்கடி, இப்போ நீ தொடர்ந்து செய்யட்டுமா வேணாவா, தெளிவாக யோசனை பண்ணி நீங்கள் ஒரு வாரம் டைம் எடுத்து கூட சொல்லுங்கள். ஆனால் 2 வருஷம் நான் முயற்சி பண்ணிட்டேன், ஆனால் இது கண்டிப்பாக நல்லதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நடந்ததெல்லாம் விசாரித்தார். ஆரம்பத்தில் என்னென்ன காரணத்துக்காக அந்த கிராமத்துக்கு போனது, பள்ளிக்கூடம் வாங்கணும்னு நினச்சது, முயற்சி பண்ணது, பள்ளிக்கூடம் வாங்கினது, மக்கள் நடந்துக்கின்ற விதம் எப்படி, எனக்கு என்னென்ன இடையூறுகள் வர மாதிரி மற்றவங்க பேசினாங்க, யார் யார் என்னை உற்சாகப்படுத்தினாங்க, இதெல்லாம் சுருக்கமாக அவர்கிட்ட சொன்னேன். சொன்ன பிறகு இது போன்ற செய்யக்கூடிய ஒரு பணியை தவறுன்னு யாராவது சொல்லுவாங்களா, நாளை காலையில் வண்டி எடுத்துகிட்டு வா, நான் நேராக வந்து பார்த்து சொல்கிறேன்னாரு. சரி, எது வந்து பார்த்து சொல்கிறார் போலுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். பைக்கில் நேராக அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போனேன். சரி நீ போ, நான் வரேன்ட்டார். ஏன் சித்தப்பா அப்படின்னேன். இனிமேல் நான் இங்கே இருப்பேன், நீ தொடர்ந்து வழக்கமாக வர மாதிரி வந்துட்டு போ, இந்த ஊர் நீ நினைக்கிற மாதிரி மாறும், அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன்னார். அந்த ஒரு உற்சாகம் எனக்கு ரொம்ப, ஒரு பணி செய்து கொண்டு இருக்கும் பொழுது தொடரலாமா வேணாமான்ற ஒரு முக்கியமான மைல்கல், அது மதில் மேல் பூனை மாதிரி. அந்த இடத்துல எனக்கு தைரியம் கொடுத்து, நீ தொடர்ந்து செய், நான் இருக்கிறேன் என்று தைரியம் கொடுத்து, எனக்கு இன்று வரை அந்த ஊர்லேயே போய் தங்கி தன்னுடைய 77வது வயதிலும் சிறப்பான, எங்கள் பிள்ளைங்க தவிர வேறு யாரும் அதுக்கு ஈக்குவலாக தமிழ் படிக்க முடியாது, அந்த மாதிரி சுறுசுறுப்பான தமிழ் வாசித்தலை அங்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதனால் அவருக்கும். அடுத்ததாக, இந்த மதுவை வேண்டாம் என்று விட்டுவிட்டார்கள் எங்களுடைய கிராம மக்கள், அதற்காக அவர் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஒரே ஒருத்தரை மட்டும் ஒரு நாள் பயங்கரமான ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதை விட்டுணும் அவருக்கு ஊரே சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. இவர் நிறைய பயன்படுத்திட்டு இன்னன்னாரெலாம் இப்படியெல்லாம் பேசிட்டாங்க, அதனால் இவருக்கு ஒரு 25,000 ஏதாவது அபராதம் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, எனக்கு இந்த மாதிரி பண்ண போகிறோம், என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஒரு நிமிஷம். அப்போது நான் சொன்னேன், நான் வந்தால் யாருக்கும் தப்பு வைக்கிறதா இருந்தால் நான் ஊருக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் வாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செஞ்சுக்கலான்ட்டு. நைட்டு 9 மணி 9:45 மணி வரைக்கும், சாயங்காலம் 5 மணிலேருந்து கெஞ்சிரும் அவர்கிட்ட, இதை விட்டுடுங்க, எந்த தப்பும் வேணாம், ₹1 கூட வேணாம் அப்படின்னு. அன்றைக்கெல்லாம் செய்ய முடியல. ஆனால் இது மாதிரியெல்லாம் போராடிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் அருளால் நம்ம ஜேபி ஐயா, டாக்டர் பால் ஐயா, விஜயன் சாரு, அம்மாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து பல்வேறு தொடர்புகள் எப்படி கிடைச்சதுன்னே எனக்கு தெரியல, அந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள்லாம் வந்தது. இப்படியெல்லாம் நான் திறமாட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது உண்மையில் சாதனை எனக்கல்ல, இவர்கள் எல்லாம் இப்படி அணுகினால் அது நடக்கும் என்று கூறிய அறிவுரை, அதன் அடிப்படையில் செய்தன் விளைவாக கடந்த 28/8/2013 முதல் எங்கள் கிராமத்தில் ஒருவர் கூட அதை தொட்டு கூட பார்ப்பதில்லை. இப்படிப்பட்ட நிகழ்வுகள், அதான் வந்து மாதிரி அதை நினச்சேன், குருவருள் இன்றி திருவருள் இல்லை. என்னதான் நம்ம முயற்சி செய்தாலும் நம்மை விட பெரியவர்கள் நமக்கு கொடுக்கின்ற ஆதரவும் அன்பும் வழிகாட்டுதலுமே நம்மை வெற்றி பெற செய்யும் என்று கேட்டுக்கொண்டு, எனக்கு வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நேரம் பேசுவேன், இருந்தாலும் நேரத்தினுடைய அவகாசம் கருதி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அறிதலை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். மாதம் ஒரு முறை இவங்க கிராமத்தில் சந்திக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப அருமையான விஷயம். ஒவ்வொரு மாதமும் ஒரு நல்ல விஷயத்தை நாம் சேர்த்துக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்தை நாம் விளக்கணும். இப்படி ஒவ்வொரு மாதமும் முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க. அதில் முதல் மாதத்தில் முடிவு பண்ணது தான் மதுவை ஒழிக்கணும், கிராமத்தில் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, தண்ணீரை சேமிக்கணும், நம்ம கிராமத்தில் தண்ணீரை சேமிக்கணும்.
இந்த 2 விஷயமே முதல் மாசத்துல முடிவு பண்ணாங்க. அதை தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதனால நாம எல்லாருமே அவங்களுக்கு பலத்த கரகோஷத்துடன் ஒரு வாழ்த்து சொல்லலாம். இந்த பேபின்ன மருதலி கிராமத்தில் 30 அந்த கிராமத்தில், அதனால் அதை பற்றி தெரிஞ்ச உடனே கல்விக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுமா. இப்போ நான் ஜேபி சார்கிட்ட கேட்டேன், சார் எதனா பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு. அப்போ இன்னும் நாங்கள் பேசும்போது அவங்களுக்கு சோலார் லைட் ஒன்று வாங்கி கொடுக்கறது, ஆட்டோமேட்டிக் சோலார் லைட்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அந்த மொத்தம் 30 சோலார் லைட் தேவைப்பட்டது. அது வந்து நாம் ரைட் மந்த்ரா சார்பாக ஒரு 15, மீதி 15 எண்ணங்களின் சங்கம் சார்பாக கொடுத்துடலாம் அப்படி சொன்னார். ஏன்னா 30ன்றது நம்மளுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும், உங்களால் முடியாது, நீங்கள் ஒரு பாதி ஸ்பான்சர் பண்ணுங்கள், மீதி நான் பண்ணுறேன் எண்ணங்கள் சம்பளம் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இந்த விழா நடக்கிறதுனால ஒரு 5 லைட்டை, ஏன்னா நாங்கள் ஒரு 4 நாள் மட்டும் தான் ஏற்பாடுகள் தீவிரம் அடைஞ்சுது, அதனால் 30 லைட் என்னால் ரெடி பண்ண முடியல எங்களால். இப்போ இந்த விழா நடக்கிறதுனால இப்போ ஒரு 5 லைட்டை மட்டும் டோக்கனாக ஒப்படைக்கிறோம். மீதி 25 லைட்டை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இந்த விளக்க பெறதுக்கு அந்த கிராமத்தில் பயனாளிகளே நேராக வந்திருக்காங்களாம். அதனால் அவங்கள மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். நம்ம சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த ஒளிகளை விளக்குகளை ஒப்படைக்கிறோம். இதில் ஒரு நண்பர் வந்திருக்காங்க. அந்த நண்பர் வந்து மது அருந்திக்கிட்டு இருந்தாரு. மது அருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டதுக்கு பிறகு